ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம 10 ஹார்ஸ் ஸ்டடி சேலஞ்சு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் ஒரு 2 to 3 டேஸில் வந்து டெலகிராம் வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ எனக்கு காண்டாக்ட் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ யூடியூப்பில் வீடியோஸ் போட்டாலும் அந்த லிங்க் வந்து நான் டெலகிராமில் தான் அனுப்பணும். அதனால் எனக்கு அந்தளவுக்கு எப்படி இந்த வீடியோ போட லிங்க்கை கொடுக்குறதுன்னு தெரியல, டெலகிராம் ஒர்க் பண்ணாமல் இருக்கனால. ஸோ சரி, எல்டிசி எக்ஸாம் முடியட்டும், அப்புறமா நம்ம வந்து ஜூலை 1 பேசலான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூலை 1 எல்டிசியோட அஃபிஷியல் கொஷின் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆகலை இன்னும். நிறைய பேர் அன்அஃபிஷியலாக அந்த போட்டிருக்காங்க குரூப்பில். பட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அதில் டீட்டெயிலான வீடியோ, இப்போ அந்த ஒரு கொஷின் எடுத்தோன்னா அந்த கொஷின் எங்கேருந்து வந்திருக்கா, என்சிஆர்டியில் இருக்கா அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக போடுறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து டெய்லி சேலஞ்சில் வந்து 10 ஹார்ஸ் சேலஞ்சில் ஸ்டாட்டிக் ஜிகே, பிளாக் புக்கில் இருக்க கொஷின்ஸு, அப்புறம் என்சிஆர்டின்னு படிச்சுட்டு இருந்தோம், ரைட்டா? ஸோ என்சிஆர்டியில் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் 10th, 11th, 12th 3மே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு யூடிசி வரத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஒரு வேளை சப்போஸ் என்னால் அதுக்குள்ளே 10th மட்டும் முடிக்க முடியுதுன்னா 11th and 12th நான் முடிச்சிருவேன். அட்லீஸ்ட் எல்டிசி யூடிசி 2026 10th, 11th, 12th என்சிஆர்டி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி தரவாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸும் சைட் பை சைடு பார்த்துக்கோங்க. ஸோ మీకు எக்ஸாம் எப்போ வருதுன்னு தெரியாது, அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காமல் இண்டோலோகஸ் மட்டும் அந்த 150 கொடுப்பாங்க இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும். எக்ஸாம் நெருங்க மேபி ஜிகே டுடே அண்டு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நம்ம படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேறு சோர்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ரொம்ப ஸ்டாண்டர்டான சோர்ஸ்னால் ஜிகே டுடே, அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டோலகஸ், இதெல்லாம் ஃப்ரீ சோர்ஸஸ், அதே யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் பெய்ட் சோர்ஸஸ்க்கெலாம் போகாதீங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி 1 இயர்க்குள்ளே தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு 2026 எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ 2025 நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக கிடைக்கணும்னு எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மந்த்லேருந்து 1 இயருக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் படிக்கணும். அந்த ஜிகே டுடேவும் இண்டோலோகஸும் படித்து முடிச்சுக்கோங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் எனஃப். நீங்கள் இன்னொரு ஸ்டெப் போகணுன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பாண்டிச்சேரியில் இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். நான் வந்து ஸ்டாட்டிக் ஜிகேவே எடுத்து ஒரு டாப்பிக்குமே நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இனிமேல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். நான் அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா திடீர்னு நமக்கு டெலகிராம் வந்து மறுபடியும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சுன்னா என்னால் லிங்க்ஸை வந்து எதில் போடுறதுன்னு தெரியல. அதனால் நான் வாட்ஸ்அப்லேயும் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அதோடய லிங்க்கை டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சிஸ்டன்ஸாக இருப்போம். என்னோடய வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்லாக குவாலிட்டி கண்டென்ட்டு ப்ளஸ் கன்சிஸ்டன்ட் வீடியோஸ் வரும். ஸோ வந்து கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அண்ட் நீங்களும் கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.